நலமா? நீங்க நலமா? நலமா? நீங்க நலமா? மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா? நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை இந்த நாளில் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. திருவருகை காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். அமைதியின் வாரம் என்று இந்த வாரம் அழைக்கப்படுகிறது. ஏன்னா வானதூதர்கள் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன் மனத்தோருக்கு அமைதி ஆகுக என்று ஆர்ப்பரித்து பாடினார்கள். அதனால் மெசியா பிறக்கப் போகிறார். பிறக்க இருக்கும் மெசியா அனைவருக்கும் அமைதியை கொணரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறாங்க. அதனால் அமைதியின் வாரம். ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாட ஆயத்தம் செய்யும் வகையிலே அமைதியை ஏற்படுத்தாமல் இருந்தால் இனிமேல் அதற்காக வருத்தப்படுவோம். அமைதியை ஏற்படுத்த உறுதி எடுப்போம். எங்கும் மகிழ்ச்சி, எங்கும் அமைதி ஏற்படுத்த இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழணும். சரிங்களா? சரி. கடந்த வாரம் நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்டில் உங்களுக்கு நான் கடந்த வாரம் கேட்ட கேள்வி இதுதான். நற்செய்தியை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கடவுளின் மக்களோடு பல்வேறு முறைகளில் தொடர்பு கொண்டவர்களே யார் இவர்கள் அப்படின்னு கேட்டேன். யார் இவர்கள் அப்படின்னா கிறிஸ்தவர் அல்லாதார். புரியுதுங்களா? கிறிஸ்தவர் அல்லாதார் நற்செய்தி இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் கடவுளின் மக்களோடு பல்வேறு முறைகளில் தொடர்பு கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான். இதனோடு கூடுதலாக ஒரு செய்தி 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் திருச்சபை எனும் கொள்கை திரட்டிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கடவுளின் மக்களோடு பல்வேறு முறைகளில் தொடர்பு உடையவர்களாக இருக்கிறார்கள். எப்படி? கடவுளின் உடன்படிக்கை மற்றும் வாக்குறுதியை பெற்றவர்கள். புரியுதுங்களா? ஒரே கடவுளை நம்மோடு சேர்ந்து தொழுகிறவர்கள், நேர்மையான உள்ளத்துடன் கடவுளின் திருவுளத்தை அறிந்து கடைபிடிக்கிறவர்கள். இவங்களும் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். ஆனால் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆனாலும் கூட கடவுளோடு இணைந்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? எப்படி அப்படிங்கிறது தான் இது. அதனால் இந்த செய்தியெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது. அதை நம்ம நல்லா அந்த யூபிலியானில் படித்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, கடந்த வாரமே சொன்னேன் இந்த வாரம் ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அந்த செய்தியாக இருக்கும்? அதை உடனே இப்போ நான் உடைக்க விரும்பலை. இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் என்ன என்பதை நான் சொல்ல காத்துட்ருக்கிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? அன்பர்கள் அளவு விசாரிச்சிடலாம். முதல் அன்பரை பார்த்துடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நலமா? நீங்க நலமா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிறோம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பெயர் சகாயரா சுரேஷ். வோடஃபோன் டீலரா இருந்தா இப்ப வீட்டுல வச்சுமா இருக்கு. ஓகே. அம்மா உங்க பேரு? புஷ்பராணி ஃபாதர். ஓகே. மரியான் சென்னையில இருக்கேன். சூப்பர். செல்லம் ஃபாதர், ஹவுஸ் ஒய்ஃபும் ஃபாதர். சோ குடும்ப தலைவி. ஃபாதர், எங்களுக்கு 3 பசங்க. பெரிய பையன் துபாயில இருக்கிறாரு. ஓகே. 2வது பையன் சென்னையில இருக்கிறாங்க. சிறப்பு. 3வது பையன் இங்க எங்க கூட இருக்கிறான். இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறான். சிங்கநல்லூர்ல வேலை செய்யறாருல. மிக சிறப்பு. எங்க இருந்து பேசுறீங்க? மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய மேட்டுப்பாளையத்தோட சர்ச் நேம் என்ன? அன்னை வேளாங்கண்ணி சர்ச். ஓகே, சூப்பர். சரி, சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? இல்லத்தின் இறையாட்சி, ஒவ்வொரு மனசுக்கும் அமைதி, சமாதானம் கிடைக்கிறது. சூப்பர்மா, சூப்பர். அழகா சொன்னீங்க. நம்ம எந்த மனநிலையில பாக்குறோமோ அது நமக்கு ஆறுதலா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஏன் உங்களுக்கு இப்படி சொல்லணும்னு நினைச்சீங்க? என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு இது மாதிரி சொல்லணும்னு தோணுச்சு? அது பர்டிகுலரா பார்க்காது. ஏன்னா நம்ம வீட்டுல மார்னிங் மாஸ்ல இருந்து கண்டினியூஸா ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கோம்.
ஏதோ ஒரு சில இதுல மட்டும் சீரியல்ல கொஞ்சம் டைவர்ட் ஆகும். மற்றபடி மாதா டிவி தான் எங்களுக்கு ஆறுதலாகவும் சிறப்பா ஓடிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் ஏதாவது 1-2 பேர் சொல்லுங்க. வந்ததும் தந்ததும், நலமா நீங்க நலமா, அப்புறம் எடுத்து வாசி, ம். திருப்பலி, ஆராதனை, ஜெபமாலை எல்லாமே பிடிக்கும் ஃபாதர். ஓ, சூப்பர்மா. ம். எனக்கு பர்டிகுலரா இந்த ஆராதனை, இந்த சாங்ஸ் நீங்க இடையில பாடுனீங்க இல்லைங்களா, ஓகே. 11 மணிக்கு ஆராதனை அது ஃபாதர். ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த இப்ப புதுசா இந்த கொயர் இது சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஃபாதர். நன்று. அந்த 8 ராசியில ஒரு சில தபஸ் பாட்டெல்லாம் காலத்துக்காக பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க எடுத்து பாடுற பாட்டெல்லாம் நல்லா இருக்கு ஃபாதர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, மாதா டிவினால நான் என்னென்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க மாதா டிவி இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கடவுளோட இணைஞ்சு இருக்கோம் ஃபாதர். ம். அதுதான் ரொம்ப ஆறுதல். என்ன மனசுக்கு வேதனையா துன்பமா இருந்தாலும் அந்த மாதா டிவி போடும்போது எங்களுக்கு ஆறுதலான ஒரு நிகழ்ச்சி அங்க நடக்கும். அது ரொம்ப பிடிச்ச மாதிரி. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி பாருங்க, மாதா டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர், சூப்பர்மா. அழகா இன்னும் சொல்றீங்க. இல்லாத மக்களுக்கெல்லாம் மாதா டிவியை கொண்டு போகணும். ஓகே, சிறப்பு. சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். மாசில்லா கண்ணியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நேசரேயாவார். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. சிறப்பு, 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 சிறப்பு. ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இங்க ஃபாதர் மேட்டுப்பாளையம் வந்தா வாங்க ஃபாதர். நன்றி, வருவோம். கட்டாயம் உங்க பக்கம் வரும்போது சந்திக்கலாம் உங்களை. Thank you. அனைவருக்கும் முன்னதாகவே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகேங்களா? ம். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃபாதர். கிறிஸ்துமஸ். ரொம்ப நன்றி. தொடர்ந்து Thank you. மா தொலைக்காட்சிக்கா ப்ரேயர் பண்ணுங்க, மா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பாருங்க. நன்றி, கண்டிப்பா. நன்றி. Thank தேங்க்யூ. தேங்க்யூ ஃபாதர். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, அம்மா புஷ்பராணி அவருடைய இல்லத்திலிருந்து பேசினோம். ரொம்ப 3 பேருமே ரொம்ப சிறப்பாக நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். பாசமாக தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சியினால் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப அழகாக பேசுனீங்க, அழகாக பாடினீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஓகேங்களா? அடுத்த அன்பரை கூப்பிட்டு நம்ம விசாரிக்கலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நீங்க நலமா ஃபாதர்? நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம் ஃபாதர். மாதா டிவி பார்த்தா என்னைக்குமே நலம்தான். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்க்கறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு மைக்கேல் ஜெயவர்மா ஃபாதர். ம். ஒய்ஃப் பேரு ரெஜி. நாங்க கோயம்புத்தூர் டைசிஸ் வெள்ள கோயில் பங்கு புனித அமலன்னை கோயில். ஓகே, புனித அமலன்னை ஆலயம். சிறப்பு, சிறப்பு. சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னு என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு வரப்பிரசாதம். வரப்பிரசாதம், ஊடக வரப்பிரசாதம், ஊடக வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம் ஃபாதர். ஓகே, ரொம்ப அழகா யோசிச்சிருக்கிறீங்க. சிறப்பு. ஏன் உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு? ஏன்னா அதுல இருக்க நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி இருக்கு ஃபாதர். எல்லாத்தையுமே சின்ன வயதுல இருந்து பெரிய வயது வரை எல்லாத்தையுமே கவர்றது மாதிரி, ஒரு ஆன்மா ஈடேற்றம் வர்றது மாதிரி, எல்லாமே வர்றது மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் கொடுக்குறீங்க ஃபாதர். அதனால கண்டிப்பா சொல்லலாம், தப்பே இல்லை ஃபாதர். என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் அது மாதிரி சொல்றீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஃபாதர் காலை வணக்கத்துல இருந்து குட் நைட் ஆல் வரை நாங்க எல்லாமே பார்ப்போம் ஃபாதர். மேக்ஸிமம் எல்லாமே நல்லா இருக்கு ஃபாதர். எதுவுமே பிரிச்சு சொல்ல முடியாது ஃபாதர். எல்லாமே பார்த்து பார்த்து செய்யறீங்க, நல்லா இருக்கு. எந்த ப்ரோக்ராமுமே குறை சொல்ல முடியாது, எல்லாம் சூப்பர் ஃபாதர். நல்லா பண்றீங்க. எங்க வீட்ல எப்பவும் இந்த மாதா டிவி தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஃபாதர். ஓகே. அதுல என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். இப்ப இன்னைக்கு அவன் இல்லன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். ஓ, அப்படிங்களா? கோயம்புத்தூர்ல படிச்சிட்டு இருக்கிறான் ஃபாதர். ஓகே, ஓகே, ஓகே. மாதா டிவி பார்க்கறதுனால என்ன பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆன்ம ஈடேற்றம், ஒரு புது புது நம்பிக்கை, தன்னம்பிக்கை கிடைக்கும். நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கணும்.
நல்ல மகிழ்ச்சியா இருக்குது ஃபாதர். ஆமா. பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஃபாதர். ஆ. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நிறைய என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு சூப்பர் இது நல்லா இருக்குது நல்லா ஃபாதர். பண்றீங்க, அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஓகே, உங்க பகுதியெல்லாம் மாதா டிவியின் மக்கள்லாம் பார்க்குறாங்களா? எல்லாம் பாப்பாங்க ஃபாதர், எல்லாரும் பாக்குறாங்க ஃபாதர். பாப்பாங்க. பாக்குறாங்க ஃபாதர். ம். ஓகே, மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற பார்வையாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தொடர்ச்சியா பாருங்க, பார்த்து அதுல உள்ளதை கடைபிடிங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்க சொல்ற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா கடைபிடிங்க. இன்னொன்னு, மாதா டிவியை தாங்குங்க. நீங்க இல்லாம முடியாது, மாதா டிவி இல்ல, எல்லாருமே தாங்கணும். அது ரொம்ப முக்கியம். அது எனக்கு என்ன நான் கூட அப்படின்னா முடியாது, எல்லாருமே தாங்கணும். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. வெரி குட். ம். வீட்ல பின்னாடி குடில்லாம் ஜோடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பிறகு? ஆமா ஃபாதர், குடி ஆமா வச்சிட்டோம், ஃபாதர். குடி குடிலெல்லாம் வச்சிட்டோம் வச்சிட்டோம் ஃபாதர். நல்லா அழகா ஜோடிச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர். தேங்க்யூ. இந்த லைட்லாம் போட்டீங்கன்னா பளபளன்னு இருக்கும் அப்படியே. நல்லா இருக்கும். வந்து குட்டிலாம் வந்து எல்லாம் பாப்பாங்க. பார்த்துட்டு போவாங்க, சாக்லேட் கேட்பாங்க. வந்து சாக்லேட் கொடுங்க, கிறிஸ்துமஸ் தாத்தா என்ன கொடுத்தாங்க தாங்க. கிறிஸ்மஸ்னாலே பகிர்வு தான் இல்லையா? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா ஃபாதர், சூப்பர் கண்டிப்பா ஃபாதர். சூப்பர், ரொம்ப ஃபாதர் அழகா. இந்த ஆராதனை ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். ம். நைட் ஆராதனை செம சூப்பரா இருக்கும். அது பார்த்துட்டு படுத்தா கொஞ்சம் நிம்மதியா தூக்கம் வர மாதிரி ரொம்ப தெரியும். நல்லா இருக்கும். சிறப்பு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்க பையனுக்கும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க, வாழ்த்துக்கள் சொன்னேன்னு கேளுங்க, சொல்லுங்க. ஓகேங்களா? உங்களுக்கும் உங்களுக்கு உங்களுக்கும் மாதா டிவி நேயர்களுக்கும் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் ஃபாதர். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே, ஆராரோ ஆராரோ ஆடிராரோ, ஆராரோ ஆராரோ ஆடிராரோ. சூப்பர் சூப்பர், அழகா பயிற்சி எடுத்து பாடியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றிகள் நன்றிகள். ஓகே, சிறப்பாக ஒரு ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. உங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியையும் அமைதியும் ஆண்டவர் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். So, thank you. நன்றி நன்றி. மா தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரர் மைக்கேல் ஜெயவர்மா அப்புறம் சகோதரி ரெஜி பேசினாங்க. ரொம்ப இனிமையாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். தெளிவாக மனதில் பட்ட கருத்துக்களை, அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப பயனுள்ள விதத்தில் இருந்தது. அதனால் வாழ்த்துக்கள், உங்களுக்கு நன்றிகளையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளும் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. நன்றி நன்றி. இறுதியாக ஒரு அன்பருக்கு பிரதேசம் சொல்லலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி ஆகப்பலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நாங்க நலமா இருக்கிறோம் ஃபாதர். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு ஜான் மைக்கேல் ராஜ். ஓசூர் திருவிருதி ஆண்டவர் பங்கு. இது பக்கத்துல இருக்கிறது வந்து எங்க மாமியார் அந்தோணி அம்மாள் பேரு. அவங்க எங்க கூட தான் இருக்கிறாங்க. ஓகே. நான் வந்து ஃபேப்ரிகேட்டரா இருக்கிறேன். ஓகே. உங்க வீட்டுல இருக்க மத்தவங்க பேர்லாம் சொல்லுங்க. எங்க மிஸ்ஸஸ் பேர் வந்து அருள்ஷீலா. எங்க பிரைவேட் ஸ்கூல்ல சைத்தன்யா ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. 2 பசங்க எனக்கு. அலோசியஸ் அவன் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். பிகாம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். சின்ன பையன் வந்து ஆசிஷ் ரிச்சர்ட் சென்னையில பிடெக் ஐடி படிச்சுட்டு இருக்கிறான். ஆமா. ஓகே, சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணும்? மாதா டிவி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள திறக்கப்படுகிற ஒரு கோவில் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அது நம்ம மாதா டிவி ஆன் பண்ணாவே மாதா வந்து குழந்தை இயேசுவை கையில் எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள வராங்க முதல்ல. அதுக்கு பிறகு புனிதர்கள் வராங்க நம்ம வீட்டுக்குள்ள. அதுக்கு பிறகு அதிதூதர்கள், தூதர்கள் எல்லாருமே நம்ம வீட்டுக்குள்ள வராங்க.
ஏன்னா அவங்கள பற்றிய அறிமுகம் தான் வந்து நமக்கு திருச்சபையில என்னென்ன இருக்குதோ அதை வந்து நீங்க சொல்றீங்க விலாவரியா. அதனால வந்து இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது வந்து அப்படின்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். இது வந்து இந்த மாதா டிவி வந்து பரிசுத்த ஆவியுடைய ஒரு கனிகளில் ஒன்றா நான் நினைக்கிறேன். ஓகே. இந்த கனிகளை வந்து நாம உலகம் முழுக்க எடுத்து செல்வதற்கு நம்மளால முடிந்த உதவிகளை எல்லாரும் செய்யணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். சூப்பர். ரொம்ப அழகா ஆமா. சொன்னீங்க. மாதா டிவியில் உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சினா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவியில பிடிச்ச நிகழ்ச்சி மிகவும் பிடிச்சது வந்து நற்கருணை ஆராதனை. ஓ, ஏன்னா 5 குருக்களை வந்து இயேசு கிறிஸ்துடைய 5 திருக்காயங்களை தாங்கி பிடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மனநாள் படிக்கிட்டு அந்த ஆராதனையில பங்கு பெறுறீங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம் நான் சொல்லுவேன் கண்டிப்பா. ஏன்னா வந்து நற்கருணை ஆசீர்வாதத்துல பெற முடியாதது வந்து எதுவுமே இல்லை சொல்ல போனா. ஆண்டவர் வந்து உலகத்தை விட்டு நம்மளை விட்டு போகும்போது இந்த நற்கருணையை ஏற்படுத்தி இருக்கல அப்படின்னா இன்னைக்கு எப்படி இருக்கும்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. உலகம் முடியும் வரை என்னால் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னது வந்து இந்த நற்கருணையை வைத்துதான். அதனால இந்த நற்கருணை பக்தியை வந்து பரப்புவதில் வந்து மாதா டிவி வந்து நம்பர் 1 இருக்கு. நான் கண்டிப்பா வாழ்த்துறேன். ஓகே. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த மாதா டிவி வந்து ஒரு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்ட ஒரு கனிகள், வரம் சொல்லலாம். அதை வந்து இந்த கனிகளை வந்து உலகம் முழுக்க கொண்டு செல்வதற்கு நாம வந்து உதவியா இருக்கணும். ஆமா. அதே மாதிரி நம்ம வந்து போப்பாண்டவரையோ அல்லது பெரிய மேட்டாணி ஆண்டவர்களே நம்ம வந்து அடிக்கடி பார்க்க முடியாது, அவர்களுடைய உரைகளையும் கேட்க முடியாது. ஆனா இந்த மாதா டிவியின் மூலமாக நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க வராங்க, அவர்களுடைய செயல்பாடுகள் அவருடைய அறிவுரைகள் எல்லாம் உடனடியே நம்ம கேட்க முடியுது. இது வந்து ஒரு பெரிய ஒரு கொடை தான் கண்டிப்பா. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை திருவிழாக்களை தான் நம்ம பிஷப்புகளை இவங்கெல்லாம் சந்திக்கிறோம். ஆனா மாதா டிவி ஆன் பண்ணா அவங்க நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க, அவருடைய அறிவுரைகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து எல்லாரும் மாதா டிவி மற்ற சேனல்களை விட இதுக்கும் மிகுந்த மதிப்பு கொடுத்து அதை பார்க்கணும், அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி ஃபாதர் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, தமிழ்ல மாதா டிவி இருக்கிற மாதிரி எல்லா மொழிகளையும் மாதா டிவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக மாறணும், அதுக்கு வந்து கடவுள் திருவை செய்யணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்படின்னு தான் இறைவார்த்தை இருக்குது. அதனால இறைவார்த்தைகளை நல்ல முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதா டிவியை வந்து முழுமையா எல்லாரும் பார்க்கணும்னா. ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப உங்களுடைய கருத்துக்கள் புதுசா இருந்துச்சு, நல்ல ஒரு கருத்துக்களா இருந்துச்சு. அதனால நன்றிகள், உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்றோம். அம்மா ஏதாவது சொல்றாங்களா? அதான் சொல்லுங்க. டிவி பார்ப்பேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. சிறப்பு சிறப்பு. சரி, 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். கண்ணீன்ற செல்வமே இம்மண்ணில் வந்தது, கண்ணீன்ற செல்வமே இம்மண்ணில் வந்தது, கண்ணே மணியே அமுதமே செம்பொன்னே தேரியுந்தவே, எண்ணமே உன் வண்ணமே என்னை தேடி வந்த, ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ. சூப்பர் சூப்பர், அழகா பாடுனீங்க. கொயர்ல இருக்கிறீங்களா? முன்னாடி ஊர்ல இருக்கும்போது கொயர்ல இருக்கேன்னு பார்த்தேன். ஓ, பாளையங்கோட்டை மறைமாவட்டம். ஓ, சரி சரி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை பேசுறதுல. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவுறச் செய்வாராக. உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆண்டவர் அருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
ஸோ தேங்க்யூ, Thank you, Father. நன்றி. தொடர்ந்து மா ரொம்ப தொலைக்காட்சி சந்தோஷம். பாருங்க, மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. நன்றி, நன்றி. தேங்க்யூ, Thank you, தேங்க்யூ, Father. தேங்க்யூ. பாரத் தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரர் ஜான் மைக்கேல் ராஜ், அம்மா அந்தோணி அம்மாள் ஒசூர்லேருந்து பேசுனாங்க. ரொம்ப சிறப்பாகவே நல்லா, அதாவது சகோதரர் வந்து நல்ல கருத்துக்களை வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் குறிப்பாக மாறா தொலைக்காட்சி வந்து தாங்கி பிடிக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப வலியுறுத்தினாங்க. இன்றைக்கி பங்கெடுத்த எல்லாருமே அதை சொன்னாங்க. மாறா தொலைக்காட்சி வந்து தானாக இயங்க முடியாது, மக்கள் தாங்கி பிடிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை 3 பேருமே சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. புரிந்திருக்கிறாங்க மாறா தொலைக்காட்சியை பற்றி, அறிந்திருக்கிறாங்க. நாமும் சப்போர்ட் பண்ணணும், தாங்கி பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த சிறப்பான உணர்வு இருக்கிறது. அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாறா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்று பங்கெடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்னும் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும், உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு நாங்களும் ஆர்வமாக காத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வாங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். சரிங்களா? சரி, இப்போது இன்று திருவருகை காலத்தின் 4வது வாரத்தில் என்ன இறைவார்த்தை அப்படின்றத மனப்பாடம் செய்யலாமா? இயேசுவின் பிறப்பு குறித்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கி வாசிக்க கேட்டிருப்போம் திருப்பலியில், இல்லைங்களா? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 18 முதல் 24 வரை. ஓகேங்களா? மத்தேயு 1:19 படிக்கலாமா? நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். அவருடைய கணவர் யோசேப்பு நேர்மையாளர். யாருடைய கணவர்? மரியாவுடைய கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். ஏன் வாஸ்தவம் அப்படின்னா, இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல், யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பாத ஒரு நேர்மையாளர் புனித யோசேப்பு, சூசேப்பர். புரியுதுங்களா? நம்முடைய வாழ்க்கையிலும் யாரையும் காயப்படுத்தாமல் அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை, இயல்பு நமக்கு உருவாக வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். அது மிக முக்கியம். அதை புனித யோசேப்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, பிறருடைய வளர்ச்சிக்கு நம்ம துணையாக இருக்க வேண்டும் என்று. புரியுதுங்களா? மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளிலிருந்து, திருச்சபை எனும் கொள்கை திரட்டிலேருந்து உங்களுக்கு நான் வந்து வாரம் கேள்வி கேட்டுட்ருக்கிறேன். அப்படி தானே? நீங்களும் பதிலெல்லாம் எழுதி அனுப்பிச்சிட்ருக்கிறீங்க, செஞ்சிட்ருக்கிறீங்களா? 1 வருடமாக. ஏன் அதை செஞ்சோம் அப்படின்னா, யூபிலி ஆண்டை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், நிறைவு செய்ய போகிறோம். வர டிசம்பர் 28ஆம் நாளோடு ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் நம்ம யூபிலி ஆண்டை கொண்டாடி அந்த கொண்டாட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். இதை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். அதை ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்கள் வைத்த ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளை நாம் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அதிலும் குறிப்பாக 4 கொள்கை திரட்டுகளை நம்ம படிக்கணும்னு சொன்னாங்க. திருவழிபாடு, சரிங்களா, திருச்சபை, அப்புறம் வந்து இறை வெளிப்பாடு, இன்றைய உலகில் திருச்சபை. இந்த 4 கொள்கை திரட்டுகளை அவசியம் வாசிங்க. திருச்சபை என்ன திட்டங்களை தீட்டியிருக்கிறது, இன்றைய காலத்திற்கு தகுந்தவாறு என்ன முடிவுகளை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக படிக்க தூண்டினாங்க. அதை உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி காட்டுவதற்காக திருச்சபை அப்படிங்கிற கொள்கை திரட்டை எடுத்து ஒவ்வொரு நாளும் நான் கேள்வி கேட்டேன். அதற்கான பதிலை நான் சொன்னேன். நீங்களும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எழுதி அனுப்புங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சரியாக டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிங்க. அதை யார் அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு குறித்து வச்சுருக்கிறோம். இதில் அதிகமான பேர் பங்கெடுக்கலை, ஆனால் ஒரு சில பேர் பங்கெடுத்தீங்க. அதுவே மிக மகிழ்ச்சிக்குரியது தான். இது நிறைய பேர் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, இது போட்டிக்காகவும் அல்ல, இது உங்களுக்கு ஒரு மாதிரி காட்டுவதற்காக 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் இருக்கிறது. புரியுதுங்களா? இதுவும் கடவுளின் தூண்டுதலால் எழுதப்பட்டது. இந்த 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளை நம்ம படிக்கணும், நிறைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு தூண்டுதல் கொடுப்பதற்காக தான் ஒவ்வொரு வாரமும் நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். சரிங்களா? அதனால் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு சில பேர் கட்டாயம் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, படித்து முடிச்சிருப்பீங்க. அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். இந்த ஒரு கேள்வி கேட்கக்கூடியது 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளை இன்றோடு நிறைவு செய்கிறோம். அதனால் இன்னும் நிறைய இருக்குது, படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வேறு ஏதாவது மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, இதில் பங்கெடுத்தவங்களாம் யார் அப்படின்னா, அவங்க பேரை தான் நான் வாசிக்க போகிறேன். இதில் மொத்தம் 15 பேர் பங்கெடுத்துருக்கிறாங்க.
தவறாமல் வாரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு பதிலை எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. எல்லாம் சரி தவறு அப்படின்னு பார்க்குறதுக்கு இல்லை, எனக்கு உங்களுடைய பங்கேற்பு தான் முக்கியம். சரிங்களா? அவங்களுக்கு ஒரு எளிய பரிசையும் நாங்கள் கட்டாயமாக அனுப்பிச்சி வைக்கிறோம் உங்களுடைய இல்லம் தேடி. அதனால் யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர் தான் சொல்ல போகிறேன். சென்னை சேலையூர்லேருந்து ஃப்ளோமின் ரீடா, ரோஸ் சேவியர் தூத்துக்குடி, மேரி ஆகத்தா இருதயராஜ் ராயபுரம் சென்னை, லூர்து அமலாராணி திருக்கோயிலூர், சுசிலால் மணலிக்கரை, ஜெசிந்தா ஜானி ரோஸ் திருநின்றவூர், சகாய ஆரோக்கியராஜ் கிருஷ்ணகிரி, மதுரநாயகம் வாலஜாபாத், டெய்சி பிரான்சிஸ் திண்டுக்கல், பிரிஜித் சிலுவைமுத்து கன்னியாகுமரி, அல்ஃபோன்ஸ் மரிய செல்வம் திருநெல்வேலி, மேரி ஜெசிந்தா திருச்சி, சுந்தரதாஸ் கன்னியாகுமரி, யுவராஜன் புதுக்கோட்டை, ஞான முத்துராஜ் மதுரை. இந்த 15 பேர் தவறாமல் பங்கெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எங்களுடைய எளிய பரிசு உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். சரிங்களா? அது மட்டுமல்ல, மாதா தொலைக்காட்சி முன்னெடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் நிறைய பேர் பங்கெடுக்கிறீங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதனால் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் இதோட முடிஞ்சிருச்சு, யூபிலி ஆண்டு முடிஞ்சிருச்சு, அதோட தூக்கி வச்சிடலாம் அப்படிங்கிறது இல்லை. எடுத்து வாசிங்க. நம்முடைய திருச்சபையை அறிஞ்சிக்கணும், என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா எடுத்து வாசிங்க. இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். சரிங்களா? அதனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட போகிறோம். அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னதாகவே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அதே போல் புலர் இருக்கக்கூடிய புத்தாண்டு அமைதியின் ஆண்டாக, மகிழ்ச்சியின் ஆண்டாக, ஒற்றுமையின் ஆண்டாக அமைய நாங்கள் வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். நீங்களும் மாதா தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். சரிங்களா? அதனால் மீண்டும் நான் அடுத்த வாரம் இல்லை, அடுத்த ஆண்டு தான் உங்களை நான் சந்திக்க போகிறேன். சரிங்களா? அதனால் அதுவரையும் அடுத்த ஆண்டு ரொம்ப தூரத்தில் இல்லை, ஒரு வாரம் கடந்து தான் வரப்போகுது. அதனால் உங்களை மீண்டும் சந்தித்து இன்னும் பலரோட உரையாடுவேன். பல கருத்துக்களை தெரிந்துக்க ஆசையாக ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பேன். சரிங்களா? அதுவரை என்ன செய்யலாம்? எப்பொழுதும் போல நம்ம ஜெபத்தில் இணைந்திருப்போம். ஒருவர் மற்றவருக்காக ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, பாவங்களிலிருந்து நம்மை மீட்பாராக, அடிமைத்தனங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிப்பாராக. இந்த யூபிலி ஆண்டை நாம் சிறப்பாக கொண்டாடி முடித்திருக்கிறோம். மகிழ்ச்சியும் அமைதியும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியும் அமைதியும் பிறரோடு பகிர்ந்து வாழ நாம் முடிவெடுப்போம். ஆண்டவர் தூய ஆவியால் நிரப்பி நம்மை தூண்டி எழுப்புவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஸோ எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் பிளஸட் நியூ இயர். பாய். ஊடக வழி இல்லம் நோக்கி